எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு Recipecheckr. I'm Sunder. இன்னைக்கு நம்ம பண்றது ஒரு அருமையான ஒரு சூப், வித்தியாசமான சூப். வாழைத்தண்டை வச்சு சூப். நிறைய வகையான சூப் இருக்கு. பட் இந்த வாழைத்தண்டை யூஸ் பண்ணி பண்றப்போ அந்த தண்ணி கிட்னிக்கு, அதாவது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்பெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். நிறைய பேர் வாழைத்தண்டு பொரியல் வச்சு சாப்பிடுவாங்க, பச்சடி வைப்பாங்க. பட் இன்றைக்கி நம்ம பண்ணுறது ஒரு சூப். அதில் நம்ம கொஞ்சம் ப்ரோட்டீன்லாம், பருப்புலாம் ஆட் பண்ணி கரெக்டாக கொஞ்சம் மற்ற ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு பஞ்சியாக, டேஸ்டியாக, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நல்ல ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சியில் ஒரு சூப் பண்ண போகிறோம். இந்த வாழைத்தண்டில் ஃபைபர் அதிகம், அதனால் அதை நல்லா வேக வச்சு வடிகட்டி புளிஞ்சு அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸ்ஸு ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் அந்த வாழைத்தண்டு வேகிற அளவுக்கு இருந்தால் போதும், ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க, இதயம் வழங்கும் ஒரு பெர்ஃபெக்ட் வாழைத்தண்டு சூப், ஒரு வித்தியாசமான டிஷ். இப்போ இந்த சூப்பில் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேணுங்கிற பொருள்லாம் வதக்கி வாழைத்தண்டையும் போட்டு நம்ம வேக போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த வாழைத்தண்டு வெட்டி வச்சுக்கணும். வாழைத்தண்டு வெட்ட தெரியல, இது வரைக்கும் பண்ணதில்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதுதான் அந்த வாழைத்தண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தண்ணியில் இந்த மாதிரி பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். தண்ணியில் தான் இருக்கணும், இல்லாட்டி கலர் கருத்துரும். ஸோ இது வந்து இப்போ ரெடி. ஸோ இந்த இதை வந்து நம்ம வதக்கி இது குக்காகிற அளவுக்கு உள்ள ப்ராசஸ் தான் இந்த டோட்டல் ப்ராசஸ்ஸே. ஸோ ரொம்ப சிம்பிள், ஈஸியாக ஹெல்த்தியாக பண்ணிடலாம். இன்றைக்கி இந்த சூப்பை தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் இன்றைக்கி இந்த சூப்பில் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அதாவது ஒரு ரெசிபியில் வச்சுருக்கோம். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அதோட அவுட்புட்டை கம்ப்ளீட்டாக மாற்றும். அதில் ஒரு முக்கியமானது அந்த தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய்க்குன்னு தனி ஒரு மனம் உண்டு. அது இந்த சூப்பில் எண்ட் ப்ராடக்ட்டை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு சாஸ்பேன், வீட்டில் என்ன இருக்கோ உங்கள் சாஸ்பேன் இது மாதிரி இருக்கோ எடுத்துக்கங்க. எது இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துகிட்டு இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3லேருந்து ஒரு 4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போதும். ஸோ இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் லைட்டாக வார்மாகி வரப்போ ஒரு 4லேருந்து 5 பூண்டு பல் போட்டுக்கோங்க. ஒரு 3 காஞ்ச மிளகா கட் பண்ணி போட்டுட்டு, உங்களுக்கு வந்து பூண்டு வெங்காயம் இல்லாமல் பண்ணணும்னாலும் பண்ணலாம். பட் அந்த ஒரு பூண்டு வெங்காயம் சேர்த்து பண்ணுறப்போ அந்த ஒரு நல்ல ஒரு ஃபுல் மவுத் ஃபீல், அது ஒரு பஞ்சி டேஸ்ட் கிடைக்கும். அது இதில் என்ன பண்ணுறேன், ஒரு 12லேருந்து ஒரு 15 மிளகு, அந்த மிளகு லைட்டாக உங்களுக்கு வருந்து வரப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அது லைட்டாக கொஞ்சம் வறுத்து வரப்போ ஒரு 3லேருந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பயிறு. இதான் அந்த ப்ரோட்டீன் சோர்ஸில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஜஸ்ட் அது ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி ஒரு பரட்டல் வந்தோடனே, ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்வெட் ஆனோடனே, இந்த பாசிப்பயிறு வறுக்கிறப்ப எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு 10லேருந்து ஒரு 12 கருவேப்பிலை, நம்ம வெட்டி வச்சிருக்கிற ஒரு வெங்காயம், அதே மாதிரி ஒரு 2 பச்சை மிளகாய். வெங்காயம் சேர்த்துட்டு அது ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும். ஓரளவு கிளியர் ஆகிடும், அதாவது ஃபுல்லாக வதங்கி ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற வாழைத்தண்டை தண்ணி இருத்துட்டு வாழைத்தண்டை மட்டும் அதில் போடுங்க. ஸோ இப்போ இந்த வாழைத்தண்டை போட்டுட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் லைட்டாக வதக்கிட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம பாசி பருப்பு சேர்த்துருக்கோம், அதுவும் நல்லா வேகணும். இந்த வாழைத்தண்டும் வேகணும். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே நேரத்தில் வந்துடும். ஒரு 10 நிமிஷம். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை
மூடியை போட்டு சிம்மரில் ஒரு 10 நிமிஷம் இதை பாயில் பண்ணி டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணலாம், அரைச்சி ஸ்ட்ரெயின் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இது சிம்மர்லேயே நல்லா கொதிச்சிருக்கு. ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு அப்படி நம்ம செக் பண்ணிடலாம். வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பருப்பு ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போது இந்த வாழைத்தண்டு மட்டும் நம்ம நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ அது இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போது என்ன பண்ணலான்னா இது கொஞ்சம் நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி ஆஃப் பண்ணிடுவோம். எப்பொழுதுமே இந்த வாழைத்தண்டில் ஃபைபர் நிறைய இருக்கும். அதே மாதிரி நம்ம நிறைய பொருள் சேர்த்துருக்கோம், அதாவது இந்த பெப்பர் இதெல்லாமே. இது என்னென்ன பண்ணணும் அப்படின்னா இதோட ஃபுல் எசன்ஸ் இந்த சூப்புக்குள்ளே வரணும் அப்படின்னா இதை நம்ம மிக்சிலேயோ இல்லை ஹோம் பிளெண்டர் எதாக இருந்தால் அரைச்சி அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா வடிகட்டி அது ஒரு கன்சிஸ்டன்சி பாருங்கள். அதாவது இப்போ இருக்கிற நீங்கள் பார்க்குறதுக்கும் அந்த மிக்சியில் அரைச்சி வடிகட்டினதுக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு சூப் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ இப்போ அதை அரைச்சிட்டு வடிகட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ அது ஓரளவுக்கு லைட்டாக ஆறணுன்னே ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் நீங்கள் மிக்சியில் அரைக்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அவ்வளோ நீங்கள் கான்ஃபிடென்ட் இல்லை, கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கூட பண்ணலாம். சூப் பிளெண்டர் இருந்ததுன்னா ரொம்ப சேஃப் அண்ட் ஈஸி. ஸோ இப்போ இதை நம்ம லைட்டாக இதை அரைச்சி இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு நல்ல நம்ம அரைச்சது ஒரு ஸ்ட்ரெயினர், அதாவது ஒரு மெஷ் ஸ்ட்ரெயினர் இருந்தால் ஒரு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிளான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப் பார்த்தீங்க. வாழைத்தண்டு அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது சேர்த்துங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ரோட்டீன் அதுவும் சேர்த்துருக்கோம். வாழைத்தண்டு தண்ணியோட அந்த ஒரு ஹெல்தி இன்க்ரீடியன்ட் அதில் இருக்குது. அதே மாதிரி மற்ற ஸ்பைசஸ் தான், பெப்பர், இதெல்லாம் ஒரு பர்ஃபெக்டான ஹெல்த்தியான சூப். நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி சூப் வச்சு சாப்பிடல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வாழைத்தண்டில் வித்தியாசமான ஏதாவது உங்கள் ரெசிபி இருந்தால் அதையும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் உங்கள்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்குறோம். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.